குபேரன் 9 வகையான நவநிதிகளுக்கும் எண்ணிலடங்கா பெருஞ்செல்வத்துக்கும் தலைவனாகி தனது அழகாபுரியை ஆண்டான். அவன் சிவபக்தியில் சிறந்தவனாக இருந்தாலும் தான் செல்வப் பெருவேந்தன் என்று கர்வமும் கொண்டிருந்தான். அவன் ஒருமுறை கைலாயத்திற்கு வந்தான். ஈசன் உமையோடு சிரித்து பேசிக் கொண்டிருந்ததைக் கண்டான். மனவிகாரம் கொண்டு உலகாளும் அன்னை என்று பாராமல் அவளது அழகை ரசித்தான். ஈசனும் உமையும் அவன் மனதறிந்தனர். இவனும் சுதாரித்து வெட்கித் தலை வணங்கினான். ஆனாலும் அவன் கர்வத்தை ஒடுக்கவும் சித்தத்தை சுத்தனாக்கவும் சினம் கொண்ட உமையன்னை சித்தம் கொண்டாள். அவன் உருவம் விகாரமடைந்து அவனிடமுள்ள நவநிதிகளும் அவனை விட்டு அகல வேண்டுமென்று சபித்தாள். குபேரனை விட்டு நவநிதிகளும் அகன்றன. தம்மை வைத்துக் கொள்வார் யாருமின்றி நவநிதிகள் பொருணை நதியில் நீராடி பெருமாளை வேண்டி பிரார்த்தித்தன. திருமால் நவநிதிகளையும் தன் அருகே வைத்து பாதுகாப்பளித்து அதன் மீது சயனம் கொண்டார். அதனாலேயே அவருக்கு வைத்தமாநிதி பெருமாள் எனும் திருநாமம் உண்டாயிற்று. வேறொருபுறம் குபேரன் தன் தவறுணர்ந்து பரமசிவனின் பாதத்தில் வீழ்ந்தான். பார்வதியிடம் மன்னிப்பு கோரினான். நான் உன்னை சபித்தவாறே உன் மேனியின் விகாரம் மறையாது, ஒரு கண்ணும் தெரியாது. ஆனால் நீ இழந்த பெருஞ்செல்வங்களின் சாரமான நவநிதிகளும் தாமிரபரணி நதியின் தென்கரையில் அமைந்துள்ள தர்ம பிசுன கஷேத்திரத்திலுள்ள இன்றைய திருக்கோளூர் திருமாலிடம் தஞ்சமடைந்துள்ளன என்றார் ஈசன். திருக்கோளூர் வந்த குபேரன் பெருமாளை குறித்து பெருந்தவம் புரிந்து மன்றாடினான். திருமால் மனமிறங்கி குபேரனை மன்னித்து நவநிதிகளை தந்தருளினார். இன்றும் வறுமையில் வாழ்பவர்களும் செல்வம் இழந்தவர்களும் இன்னும் செல்வங்கள் பெருகவும் வைத்தமாநிதி பெருமாளை வணங்கி சகல சம்பத்துமிக்க வாழ்க்கையை பெறுகின்றனர். இங்குள்ள தீர்த்தமே குபேர தீர்த்தம்தான். 108 திவ்ய தேசத்தில் இது ஒன்றாகும். இத்தலம் நெல்லை மாவட்டம் தென்திருப்பேரையிலிருந்து ஆழ்வார் திருநகரை போகும் வழியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து 8 கிலோமீட்டர். நவதிருப்பதிகளில் ஒன்று திருக்கோளூர்.